தொடர்ந்து இப்ப பிக் பாஸ் சீசன் 9ல யாரு டைட்டில வின் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில கானா வினோத் விஜய் பார்வதி கிட்ட ஃபோன் பண்ணி பேசினாரா அப்படின்ற தகவல் வெளியாகி சமூக வலைதளங்கள்ல வைரலாகி வருது. பாரு மற்றும் கமருதீன் இருவரும் வெளியான ஒரு வாரத்திலேயே பணப்பெட்டி எடுத்துட்டு கானா வினோத் அவர்கள் வெளிவந்துட்டாரு. எல்லோருக்குமே அது ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. இந்த சூழல்ல என்ன இருக்கு அப்படின்னா, என்னுடைய குடும்பத்தினுடைய ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக, என்னுடைய தேவையின் காரணமாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு கூட அரோரா தான் பிரைன் வாஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ போனா ரீஎன்ட்ரி குடுக்கும்போது, அப்பயும் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா, இங்கேயே இருந்தோம்னா, பணப்பெட்டிய நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, திருப்பி எதுவுமே கிடைக்காம போயிடும். அப்படின்னு அவங்க சொன்னதுல அவர் எடுத்துட்டாரு. மனசு மாறிட்டாரு அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டது. ஆனா, அவர் ஒரே வார்த்தையா என்னுடைய ஃபேமிலிக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக தான் இத நான் செஞ்சிருக்கேன். அப்படின்னு சொன்னதுமே எல்லோருமே அமைதியாயிட்டாங்க. சரி, ஓகே, அதுவும் நல்லதா அப்படின்னு எல்லோருமே அவங்கவங்களுடைய வேலைகளை பார்க்க கடந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். இப்போ கமருதீன் அவர்கள் கிட்ட கானா வினோத் அவர்கள் வந்து வீடியோ கால் பேசுனது வைரலாகி இருந்தது. ஏன்னா இருவருக்கும் அந்த அளவுக்கு நல்ல நட்பு இருக்குது. அப்போ நீங்க விஜே பார்வதி கூட பேசவே இல்லையா, ஏன் அவங்க கிட்ட பேசல அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. அதற்கப்புறமாக விஜே பார்வதி கிட்ட கமருதீன் அவர்கிட்ட பேசின அடுத்த நாளே அவர் பேசியிருக்காருன்ற சில செய்திகள் வெளியாகி இருக்கு. நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இப்போ வெளியில வந்து பிக் பாஸ் வீட்டை விட்டு பார்க்கும் பொழுது நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்கன்றது நல்லாவே தெரியுது அப்படின்னு. அந்த ஒரு இன்சிடென்ட் தான் ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாமே மாறிடும் அப்படின்னு பார்வதிக்கு ஆறுதலை தெரிவிச்சிருக்காரு. இந்த 3 பேருமே ஒண்ணா மீட் பண்ணலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன்னா ஹவுஸ்மேட்ஸா பிக் பாஸ்குள்ள இருக்கும்போது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கலாம். அதனால அங்க சரியா அவங்களால பேச முடியாம போயிருக்கலாம். அதேபோல தங்களுடைய கான்செப்ட், தங்களுக்கு குடுத்திருக்கக்கூடிய ஒரு கன்டென்ட்க்கு ஏத்த மாதிரி அவங்க நடக்க வேண்டியிருக்கும். அப்போ கோபம் வந்திருக்கலாம், தவறுகள் பண்ணியிருக்கலாம். அதனால வெளியில வந்து நட்பு வந்து தொடரக்கூடாது அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால அவங்க 3 பேருமே ஒரு நாள் மீட் பண்ண போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்கு. அதனால இவங்களுடைய நட்பு நல்லதாக தொடரட்டும் அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, சாட்ரா திவ்யாவுக்கு இடையே என்னதான் பிரச்சனை, ஏன் அவ்வளோ பெரிய ஃபைட் வந்துச்சு அப்படின்றத சாட்ரா அவர்கள் வெளிவந்ததுக்கு அப்புறமாக சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பேசி வராங்க. அது என்ன அப்படின்னா, எதுக்கு உங்க 2 பேருக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னு. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, சாட்ரா அவர்கள் வந்து ஃபைட் பண்ணும்போது அவங்களுக்கும் அவங்களுடைய கணவருக்கிடையே யாரும் வரக்கூடாதுன்றத நினச்சிருக்காங்கன்னு எல்லோரும் சொல்லி வராங்க. திவ்யா அவர்கள் கிட்ட பிரஜன் வந்து க்ளோஸ் ஆகுறாங்க அப்படின்றது தெரிஞ்சும் அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. ஆனால் சாட்ராவுக்கும் பிரஜனுக்கும் இடையே சண்டை வந்ததை பற்றி அவங்க எதுவுமே பேசல அப்படின்ற மாதிரி சொல்லி வராங்க. உங்கள் 2 பேருக்கும் சண்டை அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பேசி தீர்த்திருக்கணும். 3ஆவதாக ஒரு ஆளை உள்ளே விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சாட்ரா அவர்களுக்கு எல்லோருமே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காகவா, இது பார்க்கவே ரொம்ப சைல்டிஷாக இருக்கே, இந்த ஒரு விஷயத்துக்காகவா நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய சண்டை போட்டீங்க அப்படின்னும் எல்லோரும் கேட்டு வராங்க. ஆக மொத்தத்தில் சாட்ரா அவர்கள் வந்து பார்த்தோன்னா பிரஜன் அவர்கள் வந்து க்ளோஸ் ஆனது பிடிக்காம தான் அப்படி வந்து பேசியிருக்காங்க அப்படின்ற செய்திகள் இப்போ வெளியாகியிருக்கு. இது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.